தூதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் கண்ணீர் விட்டார் நானே நல்ல மேய்ப்பன். குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் எழுதும். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேர்கள் பறந்தோடும். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு என்னும் நாமத்திலே யார் நமக்கெதிராய் நிற்பார்கள்? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு, ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we are the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons we have to flee. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons we have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. We have the victory. லெந்து காலத்தில் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 27ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில். இந்த தியான காலங்களில் நாம் தியானிப்பதற்காக இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை என்னவெனில், ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்திருந்த சிமியோன். ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்திருந்த சிமியோன். சிமியோன் என்பவர் யார்? சிமியோன் என்பவர் யாக்கோபு லேயாள் அவர்களின் குமாரனாக பூமியில் அவதரித்தவர். இவர் தீர்க்கதரிசியாகவும் காணப்பட்டார். சிமியோன் மிகவும் வயது முதிர்ந்தவராக காணப்பட்டார். அவர் முதிர்ந்த வயது உடையவராக காணப்பட்டார். எதற்காக சிமியோன் ஆலயத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவாகிய கிறிஸ்துவிற்கு விருத்த சேதனம் செய்வதற்காக ஆலயத்திற்கு ஆவியின் ஏவுதலினால் சிமியோன் என்பவர் வரவழைக்கப்பட்டார். இவர் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். இவர் இயேசுவை பற்றி கூறும் பொழுது, புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக இயேசுவானவர் காணப்படுவார் என்ற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை இவர் கூறியிருக்கின்றார். புறஜாதிகளுக்கு வெளிச்சம் என்பது என்னவென்றால், கிறிஸ்துவை அறியாத மக்களும் அவரை அறிந்து கொண்டு அவர் வழியில் நடக்க வேண்டும் என்பதனை முன்கூட்டியே அறிந்து இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனத்தை நமக்கு அறிவித்திருக்கிறார். இவர் இறப்பதற்கு முன் மேசியாவை காண்பார் என்ற ஆவியானவரின் வார்த்தைக்கு உட்படுத்தலின்படி இவர் மேசியாவை கண்ட பின்பே தன்னுடைய ஜீவனை ஆவியானவரின் பாதத்தில் ஒப்பு கொடுத்தவராக காணப்படுகிறார். எனவே இந்த தியான காலங்களில் இந்த நாளில் நாம் சிமியோன் ஏன் ஆவியின் ஏவுதலினால் ஆலயத்திற்கு வந்தார் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
இந்த நாளில் கொடுக்கப்பட்ட இந்த வசனத்திற்காக கர்த்தர் தாமே ஆசீர்வாத அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் என்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் உறங்கும், நாவும் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே சிநேகிதர், மரணத்தில் என்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் உறங்கும், நாவும் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். ஜெபம் செய்வோம். மீட்பரும் அருமை ரட்சகரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனால் அன்பிற்காக அப்பா, இந்த நாளிலே இந்த தியான காலங்களில் சுவாமி, இந்த நாளில் அப்பா வேத வசனத்தை வாசித்து அப்பா தரிசிக்க இந்த ஹாஸ்பிட்டல் அன்பிற்காக குழந்தைகளுக்கு நன்றிகளும் ஸ்தோத்திரமும் இருக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலே சுவாமி, இந்த தியான காலங்களில் சுவாமி, இந்த வாய்ப்பினை நடத்திய ஆயர் அவர்களுக்கும் திருச்சபை பெருமக்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.